interest ஒரு ப்ராப்ளம் அது. இதை எப்படி போட போகிறோம்னு இப்போ பார்க்கலாம். ஸோ தானியா deposited 8,500 in a bank but withdraw 3,000 after 2 years. If he received the amount 8,425 after 3 years, calculate the rate of interest paid by the bank. ஸோ இப்போ தானியாங்கிறவங்க வந்து ஒரு பேங்க்கில் 8,500 டெபாசிட் பண்ணியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் 8,500லேருந்து 3,000 வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு பேங்க்கில் என்ன அமௌண்ட் இருந்ததுன்னா 8,425 இருந்தது. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போமா? $8,500 minus 3,000. ஏன்னா 3,000 அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்போ செகண்ட் டேர்முக்கு பிரின்சிபல் என்ன? 5,500. ஓகே. ஸோ ஆஃப்டர் 6 years இது டைம் பீரியட் என்ன? 4 years டைம் பீரியட். ஸோ பிரின்சிபல் வந்து 5,500, டேர்ம் பீரியட் வந்து 4 years. ஓகேவா? ஸோ 4 years கழிச்சு அவங்க எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அமௌண்ட் ரிசீவ்டு 8,425. ஓகே. ஸோ அமௌண்ட் ரிசீவ்டுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு? amount received equal to principal plus simple interest. Okay, so இப்போ principal ஓட வேல்யூ என்ன? 5,500 plus simple interest. இப்போ amount received என்ன? 8,425. ஓகேவா? So 8,425 minus 5,500 equal to simple interest. 8,425 minus 5,500 என்ன வரும்? இப்போ simple interest ஓட ஃபார்முலா என்ன? simple interest equal to PTR by 100. ஸோ நம்மளுக்கு இருந்த பிரின்சிபல் என்ன? 5,500. T வந்து 4, R வந்து எனக்கு தெரியாது, divided by 100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன ரிசீவ் பண்ணாங்க? 2,925. ஓகேயா? ஸோ இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ R equal to 2,925 divided by 55 into 4. ஸோ 55யும் 4 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். ஓகே. ஸோ இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணலாமா? இதை 5 5s are 25, 42 இருக்கும். 8 5s are 40, 5 5s are 25. இங்கே 11 வரும். இனிமேல் எதையும் கேன்சல் பண்ண முடியாது. 585 divided by 44. 4 11s are 11 into 4 44. ஓகேவா? equal to 13.295.